ஜோகா, வண்டியில காட்டுக்குட்டி இருக்கு, ஏற்ப எடுத்துட்டு வைப்போம். ராஜா, ராஜா, கரடி குட்டி கொண்டாந்து உனக்கு. பாபு, ராஜாவை அவங்க தாத்தா வந்து கூட்டிட்டு போனாரு. எங்க? அவங்க வீட்டுக்கு. லதா, லதா வந்து போயிருக்கா. யாரை கேட்டு இந்த வீட்டு விட்டு போன? என்ன கேட்டுட்டு போனா? இருந்தாலும் என்ன கேட்காம போனது பெரிய தவறு. பாபு, இன்னைக்கு ஏதோ பூஜைன்னு சொல்லி அவசரமா அவங்க அப்பா கூப்பிட்டாரு. உன்கிட்ட சொல்லிட்டு போனோம்னா காத்துக்கிட்டு இருந்தா, நீ வரல, அதனால நான் தான் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதுல என்னப்பா தப்பு? அம்மா, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்க. உங்க திட்டம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப எங்க போற? என் மகனை கூட்டியாக போறேன். இரு, நானும் வரேன். வேண்டாம், இங்கே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மகனோட நான் வர்றேன். பாபு, பாபு, பாபு. வாங்க, உள்ள வாங்க. உன் வரவேற்புக்காக நான் இங்க வரல. என் ராஜாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எங்க என் ராஜா? என்னங்க இத பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் செய்த குற்றத்துக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, என்ன நிக்க வச்சு பேசுற, உட்கார வச்சு பேசுற? எதுவும் தேவையில்லை எனக்கு. எங்க என் மகன்? தூங்கிக்கிட்டு இருக்கான். வந்தது வந்துட்டீங்க. ஏதோ கொஞ்சம் சோறாவது சாப்பிடுங்க, இல்ல ஒரு முடக்கு காப்பியாவது குடிச்சுட்டு அப்புறம் உங்க பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் அழிச்சு போங்க. அதான் முறை. முறையா? முறை தாலி கட்டணம் நான் ஒருத்தர் இருக்கும் போது எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மந்தையில இருந்து மாடுகளை ஓட்டிக்கிட்டு போற மாதிரி மகளை கூட்டிக்கிட்டு வந்துட்டு முறையா பேசுறீங்க. முறை வெட்கமா இல்ல? மாப்பிள்ள, மகளை கொடுத்துட்டேன்றதுக்காக மான மரியாதை இழந்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. மகளை கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாப்பிள்ள, இது மாமனாருக்கு மருமகனுக்கு நடக்கிற உறவு போற. உங்களுக்கு எனக்கு இனி எந்த உறவும் கிடையாது. எனக்கு வேண்டியது என் மகன். ராஜா, ராஜா, மாமா. மாப்பிள்ள, என் பேரனை காட்டுக்கு கூட்டின்னு போல சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் கூட அனுப்புவேன். என்ன சொன்னீங்க? மாமா, என் மகன் ராஜாவை காட்டு கூட்டிட்டு போவேன், கரடி புலி சிங்கத்தோட விளையாட விடுவேன். அதை கேட்க நீங்க ஒரே வார்த்தை, என் மகனை எனக்கு ஒப்படைக்கிறீங்களா இல்லையா? கொடுக்கலன்னா பேச்சதுக்கு வாங்க வேண்டிய விதத்தை வாங்கி பாத்துக்கோ. என்னங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருங்க, ராஜாவை தூக்கிட்டு நானும் வந்தேன். போகாதீங்க. என்னங்க, லதா, எங்க போற? குழந்தை வரைக்கும் போலாம் பாத்தியா? ஆமாப்பா, என்ன இருந்தாலும் நீங்க அவரை இப்படி பேசிருக்கவே கூடாது. அவர் கோவிச்சுட்டு போயிட்டார். இப்ப என்ன செய்யறது? இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. இப்பவே குழந்தையை கொண்டு போய் அவர் காலடியில வச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். லதா, என்ன கேவலப்படுத்த வீட்டுக்கு போறேன்னு சொல்றியா? இந்நேரம் வயசுல எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா என்ன அவமானப்படுத்த நாக்க துண்டாக்கி இருப்பாங்க. எனக்கு பதில் ஒரு மகன் இருந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு மருமகள் வந்தா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவளுக்கும் என்னோட நிலைமைதான் ஏற்படும். லதா, அப்பா, கணவன் வீட்டுக்கு போகாதேன்னு உலக வழக்கத்துக்கு விரோதமா உபதேசம் பண்ணி தந்தையனுடைய கடமையிலிருந்து தவறிடாதீங்க. போத நேரத்தை குழந்தையை காப்பாத்தினா போதும்னு கூட்டி வந்துட்டு இப்போ புருஷன் நான் பெருசு நான் காலடியில வச்சு சாவடிக்குவான்னு பாக்குறியா? அப்பா, எல்லாரையும் விட குழந்தை மேல அவர் தான் அதிகமான பாசம் வச்சிருக்கார். அவனுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அப்புறம் அவர் உயிரோட பார்க்கவே முடியாதுப்பா. அதனாலதான் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம தடுத்துட்டோம். அவரையும் காப்பாத்தலாங்கிற எண்ணத்துலதான் நான் இங்க வந்தேன். எனக்கு குழந்தையை விட கணவன் தான் பெருசு. குழந்தையை இழந்துட்டா மறுபடியும் குழந்தைகளை பெற முடியும். ஆனா கணவனை இழந்துட்டா அவரை மறுபடியும் அடைய முடியுமாப்பா? நீங்களே சொல்லுங்க. லதா, நீ பேசுனதுல நான் பெருமை அடைகிறேன். உன் பண்பை நான் பாராட்டுறேன். உண்மையா கோச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா நீ? உங்க அத்தை சொன்னதுக்காகவும் உன் மகனுடைய நன்மைக்காகவும் சும்மா ஒரு நாடகம் ஆடின, அவ்வளவுதான். அப்படின்னா இப்பவே ராஜா அழைச்சுக்கிட்டு போய் அவரை சமாதானப்படுத்துவோம். புறப்படுங்கப்பா. வேணாம், இப்ப போகக்கூடாது. போனவர் கொஞ்சம் கோபமா போயிருக்கிறார். அது தனியறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். தவற இருட்டுற நேரம் காலம்பரை நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். நீ போ போ, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போய் விடுறேன். போமா. என்ன கேட்காம இந்த வீட்டை விட்டு போனது முதல் குற்றம். நான் பெற்ற மகனை எங்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னது இரண்டாவது குற்றம். உங்க அப்பனையும் மகனையும் சேர்த்து. சார், அவ்வளவு தூரம் நான் போவானே. கோர்ட் இருக்கு, சட்டப்படி பார்த்துப்போம். மேனேஜர்,
குடும்ப விஷயத்தை ஏன் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்? அப்படியே பார்த்தாலும் அவ யாரு? பாபுவோட மனைவி. சுந்தரத்தோட பொண்ணு கூண்டல நிக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பாபுவோட மனைவின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கோர்ட்டுக்கு ரிட்டர்ன் குதிக்காதீங்க. ஓஹோ, மருமகளுக்காக நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? வக்காலத்து இல்லடா, எல்லாம் உன்னோட வாழ்வுக்காகத்தான். உன் மகனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட உன்னால இருக்க முடியலையே, அது மாதிரிதானே எனக்கும் இருக்கும். இன்னைக்கு ராஜாவுக்கு சிறுத்தையினால ஆபத்து ஏற்பட்டிருந்தா நீ உயிரோடு இருப்பியா? நீ இல்லாம நான் தான் உயிரை வச்சுக்கிட்டு வாழ முடியுமா? நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் தான் லதாவையும் ராஜாவையும் அனுப்பிச்சு வச்சு, இது தவறுன்னா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, அப்பா கருங்குட்டி எங்கப்பா? கொண்டாந்து இல்லையா? கருங்குட்டி கொடுத்தா அப்பா பிள்ளை, நேற்று அம்மா பிள்ளை. இல்லடா, இல்ல, நீ அப்பா பிள்ளைதான், அப்பா பிள்ளையேதான். ராஜா, கண்ண ராஜா, உனக்கு தான் கரடி குட்டி வாங்கிட்டு வந்திருக்கானே, பார்க்கணுமா? இரு ராஜா, அழாத ராஜா, ராஜா இல்ல, அழாத அழாத ராஜா, ராஜா 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 ராஜா, ராஜா, கருங்குட்டி எங்க? ராஜா, கரடி குட்டி அப்பா வீட்டுல இருக்கு, நாளை காலையில போலாம். ஏமா வேண்டாம், அப்பா விட போ. ராஜா, ராஜா, ஏம்மா பையன் அடம் பிடிக்கிறான்? காதுல ஏதாவது எறும்பு புந்துருச்சா? அவங்க அப்பா கிட்ட போகணும்னு அடம் பிடிக்கிறாப்பா. காலம்பர போலாம் கண்ணு, இப்ப இருட்டி போச்சு, குழந்தைய தூங்க வைங்க. ஐயா, பெரிய பையனா குளோரோஃபார்ம் கொடுத்தாவது தூங்க வைக்கலாம். கண்ணு இல்ல, ராஜா இல்ல, தூங்குவா, தூங்கு. பாபு, பாபு, இன்னும் தூங்கல? என் ராஜா அழுதுகிட்டு இருக்காமா? ராஜா அழுகுறானா? ஆமா ஆமா. அவன் ஏதப்பா இங்க? ஐயோ, அழுதுகிட்டு இருக்காமா, என் உள்ள சொல்றதும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏப்பா, அவரை பிரிஞ்சு முன்னால இருக்க முடியாது இல்ல? பின்ன ஏன் பிடிவாதம் பண்ற? காட்டுக்கு கூட்டிட்டு போறது இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு, நாங்க எல்லாம் நிம்மதியா இருப்போம். என்ன வதைக்காதீங்கம்மா, என்ன வதைக்காதீங்க. நான் கூட்டிட்டு போனமா, கூட்டிட்டு போல, என் மகன் எனக்கு வேணும். அவ்வளவுதானே? விடிச்சு நீ எந்திரிச்சு பாரு, ராஜாவும் லதாவும் இங்க இருப்பாங்க. அம்மா, போய் நிம்மதியா தூங்கப்பா.